கிடைக்குமான்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மேரேஜ் 1994 31 12/11/94 மேடம். ஓகே ஓகே 256 AM திருச்சி. ஓகே ஓகே. அண்ணன் வேற தூக்கம் வந்துச்சு. அதாவது இவங்க வந்து 94 31 வயசு ஆகுது. கன்னியா லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன், ராகு, சுக்கிரன் வக்ரம். பாருங்க, நல்லா கவனிக்கணும். சுக்கிரன் வக்ரம், புதன். ஓகேவா? அப்ப சுக்கிரன் வக்ரமா இருந்தா ஒரு ஆணுடைய ஜாதகத்துல என்ன சாபங்க? சுக்கிரனுடைய சாபம், பெண் சாபம். அப்ப இவங்க பெண்களால பாதிக்கப்படுவாங்க. அடுத்தது என்னன்னா, அந்த பெண் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதியா இருக்கு. அடுத்தது இவர் கொடுத்த பணம் திரும்ப வராது. கொஞ்சம் பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த டைம்ல பணம் வந்து வெளியில போறதுக்கான நேரம் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சதய நட்சத்திரம், கும்பராசி. இப்ப கோச்சாரத்துல ராகு மாந்தி சம்பந்தப்படுது. 12ஆம் இடத்துல மாந்தி இருக்கு. மாந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு சுக்கிரனுடைய சாரத்திலேயே நிக்குது. மாந்தி 12ல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும். சனி சந்திரனை பார்க்குது. அதனால வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த காலகட்டம் அந்த கொஞ்சம் நிரந்தரப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு தக்க வச்சுக்கணும். ஏன்னா ராகு இது கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போவார். சரிங்களா? அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். சரிங்களா? ஏன்னா சனியும் சதயத்தில் தான் நிற்குது, சந்திரனும் சதயத்தில் தான் நிற்குது. இப்போ கோச்சாரத்தில் ராகுவும் அங்கே தான் பயணப்பட்டு இருக்கு. என்ன திசைனா கரெக்டாக சனி திசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்குது. இப்போதான் இந்த மாந்தியுடைய கர்மா வேலை செய்யும். சனி திசையில் சுக்கிர புத்தி 6-12. அப்போ சுக்கிரன்னா அவருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் லேட் ஆகும். சனி திசையில் சுக்கிர புத்தி. சனி 9 குடையவர், 5க்கும் 6க்கும் உடையவர். 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து 2க்கும் 9க்கும் உடையவர். அப்போ என்னன்னா சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அதுவும் ராகுடைய சாரத்தில் 1 2 3 4 கிரகம் ராகுடைய சாரத்தில் நிற்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த டைமில் பணம் விரயத்துக்கான காலகட்டம். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 1 வருஷம் ஆகும் திருமணம் ஆகிறதுக்கு. 2026 27 2026 கடைசி அப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கும். சரிங்களா? ஜாப்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாந்தி சந்திரன் சனி இதெல்லாம் இருக்கும்போது என்னன்னா, நான் சொன்னேன் சந்திரன் சனி மாந்தி சேரும்போது சந்திரன் சனி சேர்ந்தா புனர்பு தோஷம்னு சொல்லுவோம். அதுலேயும் 6ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால கொஞ்சம் 6ஆம் அதிபதி வலுத்திருந்தாலும் வேலையை ஒரு நிரந்தரப்படுத்தி செய்ய முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நிறைய விரயமாகும். ஆஸ்பத்திரி செலவு, வைத்திய செலவு, இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுக்கும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா? எப்பவும் எதை பற்றியும் கவலைப்படாத இருக்கிற மாதிரி இதை பற்றியும் இப்போ கவலைப்படாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராகு மாயை ஆசையை காட்டி மோசம் செய்யக்கூடிய காலகட்டம். ஏன்னா சனி சுக்கிரன். சரிங்களா? அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். சுக்கிரனும் ராகு சாரத்தில், சனியும் ராகுவுடைய சாரத்தில். இந்த காலகட்டம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருமணம் நடக்கும் சாமி. இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும் திருமணம் நடக்கிறதுக்கு. ஜாப் கிடைக்கிறதுக்கும் அப்படிதான் ஆயிரும். ஜாப் போயிட்டு தான் இருப்பீங்க. அதில் ஒரு நெருக்கடி இருக்கும். இந்த நெருக்கடி குறையிறது வந்து இந்த ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஜனவரி, ஆமாம், ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி அப்படியே சில குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஜூனுக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு பார்க்கலாம்.
அடுத்தது என்ன முடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் முடக்கா, 6 முடக்கு, 7 முடக்கு, சுக்கரன் வீடு முடக்கு, 2 முடக்கு, 2, 6, 7 முடக்கு. குடும்பஸ்தானம், வேலை, திருமணம், பேச்சு, பணம் எல்லாமே கவனமா இருக்கணும் இந்த காலகட்டம். அடுத்தது இந்த காலகட்டம் அப்பாவுக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு இது மாதிரி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அப்பாவையும் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்படும், செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த காலகட்டத்தில். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? சரி, ஃபோனில் சார்ஜும் தீர்ந்துருச்சு. ஓகே, இப்போ உங்களுடைய இதில் நீங்கள் கேட்ட கேள்வி வேலை திருமணம் அப்படிங்கிறது இல்லைங்களா? இந்த வேலை திருமணத்துக்காக நான் சொல்லிட்டேன். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம், கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே ஓகே மேடம். சரி, வச்சுக்கலாமா? ஓகே, உங்களுக்கு ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயே நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். 7502933307.